நாளைக்கு வேலைக்கு வருவல்ல? வரணும்னு நினைக்கிறேன். வரணும் தான் தோணுது சார். ஆனா வருவேனான்னு தெரியல. ஏன் குழப்பற இப்போ? வீட்டு சூழ்நிலை குழப்பமா இருக்குல்ல, அதான் குழப்பறேன். எதுவா இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும் சார். ஒருவேளை அப்பா பாக்குற மாப்பிள்ளையோட கடவுள் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா கூட கல்யாணத்துக்கு பிறகும் நான் வேலைக்கு வருவேன். நீங்க என்ன வேலையை விட்டு போ சொன்னாலும் நான் போக மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் வசு. அர்ஜுன் சார், ஒரு நிமிஷம் எழுந்துறீங்களே. கையை காட்டுங்க. என்னது இது? ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். எதுக்கு வசுந்தரா இதெல்லாம்? நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற நட்பு எப்பவும் நீடிக்கணும், அதுக்காக தான். எனக்கு என்னமோ வீட்டில் இருக்கிற பிரச்சனை பெருசாகவும் தோணுது வசு. சார், அதை நான் பாத்துக்கிறேன் சார். மேடம் ஃபோன் பண்ண உடனே மனசு கேட்காம என்ன வேணாலும் ஆகட்டும்னு தான் நான் கிளம்பி வந்தேன். நீங்க வரி பண்ணிக்காதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க படுத்து தூங்குங்க சார். குட் நைட் சார். குட் நைட். காயம் ஒன்னும் ஆழமா இல்லல்லம்மா? இல்ல மேடம், லைட்டான காயம்தான். ட்ரெஸ்ஸிங் பண்ணதும் ப்ளீடிங் சரியாயிடுச்சு. அர்ஜுன் சாரும் தூங்கிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் வசுந்தரா. பரவாயில்ல மேடம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்ல சொல்லிட்டு தானே வந்த? இல்ல மேடம், சொல்லாம தான் வந்தேன். தனியா போகாதம்மா, கார்ல டிராப் பண்ண சொல்றேன். பரவாயில்ல மேடம், நானே போய்க்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வசுந்தரா. நல்லது மேடம். அவங்க அவங்களோட சூழ்நிலை தான் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தீர்மானிக்குது. ஏன் நீ சந்தோஷமா இல்லையா? இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். உன் கல்யாணம் நின்னுடுச்சுன்னு சொல்லி அதுக்கு காரணம் நான் தானே. அர்ஜுன் அழுதாமா? கல்யாணம் வரைக்கும் போகல. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல சின்ன கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனுக்கு தான் காரணம்னு அர்ஜுன் சார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. இந்த கல்யாண ஏற்பாடு நின்னு போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். என்னம்மா இப்படி சொல்ற? என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். காலையில வருவியா? வரணும்னு நினைக்கிறேன். சரி மேடம், நான் கிளம்புறேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. நீ பர்சனல் செக்ரட்டரினா அவர் கூட தான் பர்சனலா இருப்பியா? நல்ல குடும்பம் பொண்ணு பார்க்க வந்தா மானங்கட்ட குடும்பமா இருக்கு. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க எல்லாரோட ப்ராப்ளத்தை இப்படி நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன நம்புங்க சார். அதுக்கு எவ்வளவு செலவாக போறாலும் நான் பாத்துக்கிறேன். I'll take care. அப்பா, தண்ணி குடிங்கப்பா. துளசி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. இத கொண்டு வரேன். இந்தாங்க. ஏன்பா என் கையால தண்ணி குடிக்க மாட்டீங்களா? குடிக்கிறேன். கொஞ்சம் விஷம் இருந்தா குடு. பா, டேய் தம்பி, விளையாட்டு கூட அவளுக்கிட்ட கேட்காதடா, அப்புறம் அதையும் கொடுத்துருவாளுங்க.
அப்பா ஏன்பா இந்த மாதிரி சொல்றீங்க? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாத்தீங்களாடி என் தம்பி மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா அவன் இப்படி எல்லாம் பேசுவான். இதத்தானடி நீங்க 2 பேரும் எதிர்பார்த்தீங்க. இப்ப நடந்து போச்சா? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதையா நீங்க 2 பேருமா சேர்ந்து என் தம்பிய படாத பாடுபடுத்துறீங்கடி. நீ பொறப்புலயே வேஷக்காரி. அதான் உன் பொண்ணு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வேஷம் கட்டி வீட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு வந்துட்டா. பாட்டி என் மேல எந்த தப்பும் கிடையாது. இதெல்லாம் எதாச்சியா நடக்கிறது. நடக்கும்டி நடக்கும். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிச்சுட்டு நிப்பானா. வேலைக்கு போறோங்கிற கொழுப்புடி உனக்கு. 4 காசை கையில பார்த்த உடனே அப்படியே ஜிங்கி ஜிங்கி ஜிங்கின்னு ஆடிட்டு இருக்க. அடியே நீ ஆடின ஆட்டத்தை பார்த்துதான் காரி தூரு துப்பிட்டு போயிட்டானுங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்து கேவலமா பேசிட்டு திரும்பி போனது நம்மளோட பரம்பரையிலேயே இது வரைக்கும் நடந்ததே இல்லடா தம்பி. நடந்தது என்னன்னு முழுசா விசாரிக்காம குறை சொல்லாதீங்க. கேட்டியாப்பா கேட்டியா? நீ இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்க. இதுல உன் பொண்டாட்டி நடந்தது என்னன்னு வேற விசாரிக்கணுமா? அவ பெத்த பொண்ண விட்டு கொடுக்காம பேசுறாடா. அடியே வேணும்னா ஒரு விசாரணை கமிஷன் வச்சு விசாரிடி. உன் பொண்ணு வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறி போகும். என்ன துளசி, உன் பொண்ணு செஞ்சதெல்லாம் நியாயம்னு சொல்ல வரியா? ஐயோ, நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஒரு விதத்துல நீ சொன்னது கரெக்ட் தான் துளசி. அவ எனக்கு பிறந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாள்ல. அப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கப்பா. நான் அப்படியெல்லாம் சத்தியமா நினைக்கல. சரியா சொன்னடா தம்பி. இப்பவாவது உனக்கு புரிஞ்சா சரி. இவளுங்க 2 பேரையும் மட்டும் நம்பாதரா நீ. இத பாரு, எங்க கல்ல தூக்கி தலையில போட்டுருவாங்களோன்னு சொல்லி நானே ராத்திரில குப்புறப்படுத்து தாண்டா தூங்குறேன். நீயும் ஜாக்கிரதையாவே இருந்துக்கப்பா. வா பாட்டி போலாம். எங்கடி? இவங்க பிரச்சனை முடியவே முடியாது பாட்டி. நான் வேலைக்கு வர போணும். வா பாட்டி போலாம். இனிமே இந்த வீட்ல இருந்து யாரும் வேலைக்கு போக வேண்டாம். நீங்கெல்லாம் வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை விளங்க வச்சது போதும். பேசாம வீட்லயே கிடங்க. டேய், நீ வேணா அவள சொல்லுடா, ஏன் பேத்திய சொல்லாத. இவள நான் நல்லபடியா வளர்த்து வச்சிருக்கேன்டா. இந்த பாரு, முதல்ல இந்த ஓடுகாலி காலை ஒட்டச்சு போட்டு வீட்லயே உட்காரவை. ஏன் பேத்தி வேலைக்கு போகலன்னா டேய் இவளோட வாழ்க்கை கனவுல என்ன ஆகுறதுடா? பாத்தியா பாட்டி, வசுவால அப்பா என்ன வேலைக்கு போக வேணாம்னு சொல்றாங்க. பாத்தியாடி, இதுக்கு தானடிமா நீ ஆசைப்பட்ட? நீ கண்டவனோட ஊரை சுத்திட்டு வந்தா அதுக்கு ஏன் பேத்தி என்னடி பண்ணுவா? இனிமே ஆபீஸுக்கு போறேன்னு அவன் கூட சுத்திட்டு வந்தேன்னு வச்சுக்கியே, மவளே உன்னை அப்படியே உரல்ல போட்டு உலக்கி வச்சு இடி இடின்னு இடிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏய், உனக்கு என்ன என் பேத்தி வாழ்க்கை தான் கிடைச்சதா? நான் தப்பு பண்ணலன்னு காலம் உங்களுக்கு நிரூபிக்கும்பா. அதனால அவ வேலைக்கு போறத தடுக்காதீங்கப்பா. என்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா, ப்ளீஸ்பா. அடியே, நான் போட்ட திட்டம்லாம் ஃபனால் ஆனா கூட நீயே என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. இப்ப நீ போனோண்டி. இனிமே எப்படி காய நகர்த்துற பாரு. சைனாக்காரன் கொரோனா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருவான். ஆனா ஓ நினப்பு மட்டும் பலிக்காதடி. என் கைக்கு 1 கோடி ரூபாய் வந்து அது அப்படியே பிக்ஸட் டெபாசிட்லயே இருக்கும். அந்த கருவாப்பைய சோதிய இந்த வீட்டு மாப்பிள்ளையாக்கி என் லக்கி செல்லத்தை அந்த ஜேகேஆர் குடும்பத்துக்குள்ள அனுப்பி ஐயோ நினைக்கவே இனிப்பா இனிக்குதே. லைட்டா உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் தம்பி. வா உள்ள போலாம் வா. வசு, அம்மா கூப்பிட்ட உடனே நீ வந்து என்னை பார்த்துட்டு போற. ஆனா எனக்கு இப்பவும் உன்னுடைய பிரச்சனை தான் பெருசா தெரியுது. என் கை அடிபட்டதுக்கு வந்து மருந்து போட்டுட்டு போற. ஆனா உன் பிரச்சனைக்கு என்னால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியல. என்னாலதான் உன் கல்யாணம் நின்று போச்சுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்தியமா இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை வசு. நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்ப. ஆனா இப்போ என்னால உன் லைஃப்ல எவ்வளோ பிரச்சனைகள் நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க. ஒரு பக்கம் உன் கல்யாணம் நின்று போச்சு, இன்னொரு பக்கம் இதை வச்சு உன் வீட்டில் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. கண்டிப்பா உன்னை திட்டிட்டு இருப்பாங்க. அதுவும் பாட்டி உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத வசு. உனக்கு நான் இருக்கேன். எந்த சிச்சுவேஷன்லையும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எப்பவும் உன் கூட ஸ்ட்ராங்கா இருப்பேன் வசு.
அர்ஜுன் சார் வீடியோ கால் பண்றாரு. வசு, ஐம் ரியலி சாரி. உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்ல சார். எதுக்கு சார் எனக்கு கால் பண்றீங்க? அப்பா உங்களை அவ்வளவு அவமானப்படுத்தியும் கூட எதுக்கு சார் என்ன கூப்பிடுறீங்க? வேண்டாம் சார், எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. வசு, எனக்கு மனசு கேட்கல வசு. இது வரைக்கும் நான் யாரோட லைஃபும் கெடுத்ததே இல்ல. வாழ்க்கை ஏதாவது ஆயிடுமோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வசு. ஐம் ரியலி சாரி வசு. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சார். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சுப்பீங்களோன்னு தான் நான் போனை எடுத்தேன். அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு சார். இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க சார். வசு, நீ வந்துட்டு போனதுல எனக்கு மனசே சரியில்லை வசு. ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணிக்கிட்டே இருக்கு வசு. ஏய், எவ்வளவு திமிரு உனக்கு. ஏய், ஏய், சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏய், நிறுத்து. வாய் சூடு இன்னும் ஆறல. அதுக்குள்ள அவங்கிட்ட வீடியோல பேச்சு. அவங்க ஒண்ணும் பண்ணலங்க, நான் தான் கால் பண்ணேன். அடிக்காதீங்க. ஏய், எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் கூட நீ போன். ஏய், நிறுத்து. ஒரு பொம்பளை படம் போட்டு இப்படி அடிக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஏய், கொன்னுடுவேன். வேலைக்கு போனமா சம்பளம் வாங்கணுமான்னு இருக்கணும். அவன் கூட சகவாசம் வச்சுக்கிட்டு நல்லா அனுபவிச்சாச்சு இல்ல? இன்னும் அவனுக்கு குறைக்கல. ஆம்பளை கிட்டவனுக்கு உன்னை அடிச்சு கொன்னுடுறேன். அடிக்காதீங்க. இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போக முடியாது. ஏய், பாருடி உன் பொண்ணு லட்சணத்தை வீடியோ போன் போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஏங்க, நான் தாங்க போன் பண்ணேன். அவங்க மேல எதுவும் தப்பு இல்ல. நீ இல்லம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. தப்பு பண்ணலையா? ச்சே. அப்ப நான் போய் சொல்றேன். அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. எனக்கு ஏமா இந்த மாதிரி கொடுமை நடக்குது? பொம்பளை பொண்ணு அடிச்சு வளர்க்கணும், முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும் பெரியவங்க கரெக்டா தான் சொன்னாங்க. நீ எல்லாம் பண்ணிருக்க மாட்டடி. நீ மிஸ்டு கால் விட்டுருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி ஊமை குசும்பி. ஐயோ, என் குடும்ப கௌரவத்தை கெடுக்கிறதுக்கு பிறவி எடுத்து வந்திருக்கீங்களாடி. உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேடி. வரேன். வசு, அழாத வசு. பஸ் மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா? அந்த பாட்டி ஒரு வழி பண்றேன் இன்னைக்கு. மாமா என்ன இவ்ளோ டென்ஷனோட போறாரு? கையில வர பிஸ்டல் இருக்கே. கிராணி கிட்ட சொல்லிடலாமா? வேணாம், என்ன வேணா நடக்கட்டும். ஆனா இவ்ளோ கோவத்தோட எங்க போறாரு? இலக்கியாக்கு ஃபோன் பண்ணுவோம். பாட்டி, என்னடி? பாட்டி, இங்க வா பாட்டி. வரேன். இரு. என்ன? இங்க பாரு, அந்த பொண்ணு நட்சத்திர கால் பண்றா. அவளா? அட்டெண்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடு. இலக்கியா, நான் நட்சத்திர பேசுறேன். அந்த வீட்ல மாமாவால ஏதாவது பிரச்சனையா? அர்ஜுன் மாமா கோவமா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கொலை வெறியில அங்க கிளம்பி வராரு. ஜாக்கிரதை, பாத்துக்கோ. துப்பாக்கியோட வரானா? வரட்டும். ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி விட்டுறேன். இரு. என் மனசு அப்படியே மத்தளம். பாட்டி. ஹலோ. ஏய் சோதி, எங்கடா இருக்க? நான் பஸ்ஸோட இருக்கேன் பாட்டி. என்னது, பஸ்ஸோட இருக்கியா? ஆமா பாட்டி. என் நெஞ்சில பதிஞ்ச அவ பேரை செவுத்துல எழுதி வச்சு அதை நான் சுவாசிச்சுட்டு இருக்கேன் பாட்டி. அதை விட என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ண? ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்குடா. இத மட்டும் நீ கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கே.
புரிஞ்சுதாடா மரமண்டைக்கு? ஆ, ஆ. குட்டைய நான் நல்லா குழப்பி விட்டுறேன்டா. அந்த வசுந்தராங்கிற மீன் மேல அப்படியே வரும். வலைய விரிச்சு நைஸா அப்படியே கப்புன்னு கையில பிடிச்சிரு. புடிச்சிடுறேன் பாட்டி. கரெக்ட் டைம்க்கு டப்புன்னு வந்துடுறா. பாட்டி உடனே கிளம்புறேன் பாட்டி. அது 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 எராசா. வசு, உம்மா. நீ எனக்குதான். ஒரு கோடி ஒரு கோடி எனக்கு தான், நமக்கு தான். ஏய் யாருப்பா? பசு பசு ஏய் பசு ஏய் நில்லு. பசு நீ பாட்டு உள்ள வந்துட்டே இருக்க, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். நான் அவளை பார்க்கணும். பசு என்ன வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்றியா? யார் சார் கலாட்டா பண்றது? உங்க சிஸ்டர் வசுந்தரா போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க, பார்த்து சும்மா இருக்கீங்க. என்னால முடியாது சார். பசு நீ வீடியோ கால்ல கூப்பிட்டா அப்படிதான் நடக்கும். இது எங்க வீட்டு விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல வெளியில போ. அர்ஜுன் சார், எதுக்கு சார் இப்ப இங்க வந்தீங்க? தயவு செஞ்சு போயிடுங்க சார், ப்ளீஸ் சார். போன போட்டு வர சொல்லிட்டு இவளே பில்டப் கொடுக்கறா. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கட்டும், அப்புறம் நம்ம என்ட்ரியை கொடுப்போம். என்னங்க கோவப்படாதீங்க தம்பி. இப்ப தேவையில்லாம வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பசுவை வீடியோ கால்ல பார்த்தேன், அடிச்சாங்க, கிளம்பி வந்தேன். ஐயோ அர்ஜுன் சார், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. பசு என்னால வந்து பிரச்சனை, அதுக்கு எதுக்கு நீ பனிஷ்மெண்ட் வாங்கணும்? ஹலோ, அவ ஏன் பொண்ணு, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நீங்க என் குடும்பத்துக்கு பண்ணதெல்லாம் போதும். உங்க அக்கறையை தான் பார்த்தமே. முதல்ல வெளியில போ. அப்படி என்ன சார் பண்ணிட்டோம்? எங்க மேல என்ன சார் தப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க பெத்த பொண்ணு அந்த இப்படி அடிக்க விடுவீங்களா? வாடா மவனே, இப்ப குடுக்குறேன் என் என்ட்ரிய. இது பாருங்க, இது பாருங்க. எங்க குடும்பத்தை பத்தி நீங்க பேச வேண்டாம். இவன் பெத்தானோ வளர்த்தானோ அடிச்சு கேக்குற உரிமை எங்களுக்கு இருக்குது. அடிப்பீங்களா? எப்படி அடிப்பீங்க பாக்குறேன் நானு. கை மேல வைங்க பார்க்கலாம். மொத்த பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பீங்க. அப்படியாப்பா செய்தி? டேய் 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 தம்பி, கேட்டியாடா கேட்டியாடா? பந்தியில உட்கார்ந்தாலும் பார்த்து உட்காரணும்டா. சண்டைக்கு நின்னாலும் சமத்தா நிக்கணும்டா. என்ன பேச்சு பேசுறான் பாரு இவன். இவன் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பானா? இப்ப நான் அவளை அடிக்கிறேன், நீ போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பாப்போ. வாடிங்க வாடிங்க. அடிக்காதீங்க. என்ன மிரட்டுறியா நீ? ஏய் கிளவி என் பசு அடிக்கிறவளுக்கு வந்துட்டியா? இரு, கல்யாணம் முடிஞ்சோம் உனக்கு நான் காரியம் பண்றேன். சொல்லிக்கிட்டே இருக்க, அடிச்சிட்டே இருக்கீங்க. எங்க அக்கா மேல கை வச்சியாவா? சபாஷ் மாமா.